சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பெண்களின் உடல்நலம் மற்றும் கருப்பை நோய்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவையில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள், மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நடைபயணம் மேற்கொண்டனர். பெண்களிடையே அதிகரித்து வரும் கருப்பை தொடர்பான நோய்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் ராவ் மருத்துவமனை சார்பில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண்கள் தங்களது உடல் நலத்தை முறையாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கர்ப்பப்பை நோய்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. கோவை ஆர்.எஸ்.புரம் பகுதியில் நடைபெற்ற இந்த வாக்கத்தானை ஆர்.எஸ்.புரம் காவல் ஆய்வாளர் நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் பங்கேற்பாளர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டு நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று பொதுமக்களிடம் கருப்பை நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இன்னைக்கு இந்த ராவ் ஹாஸ்பிட்டல் சார்பாக வந்துட்டு உமன்ஸ் டே அதுக்காக வந்து ஒரு ராலி வாக்கத்தான் ராலி வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து பெண்மையை போற்றும் விதமாக இந்த உமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதை ஃப்யூச்சர்லேயும் என்கரேஜ் பண்ணணும். பெண் உயர்ந்தால் வீடு உயரும், வீடு உயர்ந்தால் நாடு உயரும். இதுதான் பேசிக்கு. பெண்மையை போற்றணும், பெண்கள் சுதந்திரமாக வெளியே வரணும். அதுக்கு எங்கள் கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் சார்பாக எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் எங்கள் கமிஷனர் சார் எடுத்துகிட்டு வராங்க. எங்களால் எங்கள் ஆர்.எஸ்.புரம் போலீஸ் ஸ்டேஷன் சார்பாகவும் பெண்களுக்கான பெண் உயர்வுக்கான எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருந்து வந்துட்டு இருக்கோம் என்பதை அந்த நேரத்தில் நான் சொல்கிறத ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டுக்கிறேன். இதுக்காக வந்துட்டு எங்கள் சிட்டி போலீஸில் வந்துட்டு பிங்க் பெட்ரோல் அப்படின்ற ஒரு இது கண்டென்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த பிங்க் பெட்ரோல் வந்துட்டு பெண்கள் 24 ஹவர்ஸில் நைட்டில் பகலில் எப்போ